தமிழக மீனவர்களை விடுவித்த இலங்கை அரசு அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு கடலுக்கு சென்று இலங்கை கடற்படையினரிடம் பிடிபட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் 37 பேர் இலங்கை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை விடுதலை செய்து இலங்கை அதிபர் சிறிசேன உத்தரவிட்டுள்ளார். அவருக்கும் இந்த நடவடிக்கையை எடுக்க உதவிய இலங்கை அமைச்சர் சுவாமிநாதனுக்கும் மீனவர்களின் உறவினர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது வாழ்வாதாரமான விசைப்படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் இலங்கை அதிபர் சிறிசேனவுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போய் 40 நாள் ஆச்சு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு அவங்கள பற்றி எந்த நியூஸுமே எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் முயற்சி பண்ணி எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. விடுவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. போட்டை இது மட்டும் இல்லாமல் போட்டையும் ஆட்களையும் விடுவிச்சா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களுக்காக முயற்சி பண்ணி ஆட்களை விடுவிக்க உத்தரவிட்ட இலங்கை அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை அதிபரை சந்திக்க ஒரு 5 பேர் கொண்ட குழு சென்றிருக்கிறார்கள். பிரதமர் அதிபர் சிறிசேனாவை சந்தித்து எங்கள் விசைப்படைகளையும் மீனவர்களையும் மீட்டு தருமாறு கேட்டிருக்கிறார்கள். மீனவர்களை உடனடியாக மீட்டு தர என்று சிறிசேனா அறிவித்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 37 குடும்பங்கள் இங்கே வாடிக்கொண்டிருந்தது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக மீனவர்களும் மீனவ சங்கத்தினரும் சந்தோஷமாக இருக்கிறோம். மீனா குமாரி பரிந்துரையை நிராகரித்த மத்திய அரசுக்கு தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் நலனுக்கு எதிரான எந்த செயலையும் அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய, குறிப்பாக விசைப்படகு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீனா குமாரி அறிக்கையை மத்திய அரசு கைவிட்டதாக செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டோம். இது மீனவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தினாலும் பழைய காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சேதுராவ் கமிஷனை தூசி தட்டி எடுப்பதாக அறிகிறோம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமானாலும் மத்திய அரசு அதை கைவிட வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு தொழிலாளர் சங்கம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீனா குமாரின் அறிக்கையை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. இதற்கு மீனவர்களாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.